மிக பெரிய ஒரு பசுமை புரட்சிய உருவாக்குறாரு பாருங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மரங்களின் மாநாடுல மாணவர்கள எப்படி உத்வேகப்படுத்துறாரு பாருங்க. ஒவ்வொரு அவனுக்கு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு மரத்த நீ நடு. பள்ளிக்கூடத்தில வந்து நீ படிக்கிறபோது உன் 10 வயது நிரம்புகிற போது 10 மரத்தை நீ நட்டால் உனக்கு 10 மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்ட்டு ஒரு ஊக்கமா ஒரு விஷயம் செய்றாரு. அதேபோல நீ 100 மரங்களை நட்டு விட்டால் உனக்கு வந்து சிறந்த தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு விருத வழங்குவேன். அதே நீ 1000 மரத்தை நட்டுட்டீன்னா, உனக்கு வந்து நீ சாகிற போது அரசு மரியாதையோட நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பெரிய ஒரு அற்புதமான ஒரு புரட்சிங்க அதெல்லாம். அதாவது தனி மனித ஒழுக்கத்த தூண்டுகிற, தனக்கு இந்த சமுதாயத்தில பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு தலைவனோட பேச்சு இப்படிதாங்க இருக்கணும். உண்மையிலே சீமான் அவர்களே உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு மனிதன் நீங்க. இந்த தமிழ் நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது இந்த உரையிலேருந்தே நாங்க உங்கள தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவோ பேசியிருக்கிறீங்க. இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு எழுச்சி உரை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லங்க.